வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சன்னா மசாலா பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கப் கடலையை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் கடலைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விடலாம். 5 விசில் விட்டால் தான் கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை நல்லா ஆற வைக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கடலை எடுத்து மசிச்சு பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு அரைக்கும் போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஜீரகம், மிளகு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வெங்காயம் பொரிகிற அளவுக்கு வதக்க வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். இது கூட 4 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷன் தான். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியமாக, ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் காஷ்மீர் பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். வச்சுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அது கூட சேர்ந்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து நம்ம வேக வச்ச கடலை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கடலை வேக வச்ச தண்ணியை ஊற்றிடக்கூடாது, அதையும் இதிலே சேர்த்துடணும். ஏன்னா அதில் தான் இருக்குது சத்து. வேக வச்ச தண்ணியை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். கடலை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து இனிமேல் தான் சேர்க்கணும். லைட்டாக கொதித்து வரும்போது நான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பபிள்ஸ் வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சுட்டு சரியாக ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தான ஒரு சன்னா மசாலா ரெடி. இது வந்து பூரி, சப்பாத்தி, அப்புறம் தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சன்னா வந்து ஓவர் நைட்டு தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். மேலே உள்ள 1-2 கடலையை நல்லா மசிச்சிங்கன்னா இன்னுமே திக்காக கிடைக்கும். பாருங்கள், ஆறுனோன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு கெட்டியாயிடுச்சு. இப்போ பூரிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.